சார் சார் ரூம் நம்பர் 304 தானே? ஆமா சார், கொஞ்சம் பில்லு ரெடி பண்ணுங்க. சார் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு சார். யார் செட்டில் பண்ணா? சார் உங்க கூட ஒரு மேடம் வந்தாங்கல்ல, ஆமா. அவங்க தான் பில்லெல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்பதான் பேக் எடுத்துட்டு கிளம்புனாங்க. பிரதர், அவங்க தானா? நல்லா பாத்தீங்களா? பார்த்தேன் சார். மேடம் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டு போனாங்க. சார் ஏதாவது பிரச்சனையா? ஒரு மாதிரி அழுதுட்டே போனாங்க. இல்ல, நீங்க கொஞ்சம் ரூம் சாவி கொடுங்களா, பேக் எடுக்கணும். இந்தாங்க சார். சார் இந்தாங்க சார். தேங்க்ஸ். ஓகே சார். மாட்டு தேவனியா? ஆ போங்க போங்க, உள்ள போங்க. டேய் டேய் போலாம். அறிவில்ல, அங்கதானே நிக்கிறேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் நீ பாட்டு புறப்பட்டு வந்த? போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிறேன் நானு? எந்திரி. எது? என் பக்கத்துல உட்காராத, எந்திரின்னு சொன்ன. ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? இப்ப நீ எந்திரிக்கல, இந்த பஸ்ல இருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுவேன். என்னாச்சு? தயவு செஞ்சு என் பேரை சொல்லாத. என் பேரை சொல்றதுக்கான எந்த தகுதியும் உரிமையும் உனக்கு கிடையாது. எந்திரி. நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை உன் கல்யாணத்துக்கு வராததுனால தான் என் மேல நீ கோவமா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் நீ மட்டும்தான் வந்தியா? உன் ஹஸ்பண்டும் வந்திருக்காரா? நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல உன்னோட கல்யாண போட்டோ வந்துச்சு. மாப்பிள்ளை நல்லா விரும்மாண்டி மாதிரி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பரா இருந்தார் மீனாட்சி. எனக்கு தான் ஞாபகம் இல்லை. ஆனா நான் கல்யாணம் ஆனவங்கிறத மறைச்சு இன்னொருத்தனோட மனைவின்னு கூட யோசிக்காம என் கூட தொட்டு பேசி பழகி, என்ன ஒரு வக்கரமான புத்திடா உனக்கு. ஐயோ, முறைக்கிறாளே. ஆனா எதுக்கு முறைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. டிக்கெட் 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 டிக்கெட். எங்க மாட்டு தேவனியா? எத்தனை? 2. ஒன்று. ஒன்னே ஒன்று. சில்லறை கொடுங்க. வேற டிக்கெட் டிக்கெட். அம்மா டிக்கெட் வாங்கியாச்சா? மாட்டு தாவணி ஒன்று. வரும்போது ஜோடியா வந்தோம், இப்போ போகும்போது தனியா போறோம். டிரைவர் என்ன, கொஞ்சம் சவுண்ட் வைங்களேன். சரி தம்பி. கரையை கடந்தவன் யார்? காதல்